இப்போ நம்ம கவியரசு கண்ணதாசன் அவரை பற்றி எல்லாருமே தெரியும். அவர் தெரியாத ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த காலத்து ஜென்ரேஷன் வேணும் தெரியாமல் இருக்கலாம். ஓகே, அவருடைய கவிநயத்தை பற்றி இந்த பாடலில் பார்க்கலாம். ஓகே, பாவ மன்னிப்பு அப்படிங்கிற படம் பழைய படம். சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாங்க. அதில் கதாநாயகி தேவிகா. ஓகே, இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதணும். ஆமாம், டைரக்டர் பீம்சிங்கு நம்ம கவியரசு கண்ணதாசனை கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு லவ் டுயட், அதாவது ஒரு காதல் பாட்டு ஒன்று இருக்கணும். பட் அந்த பாட்டில் காதல்கிற வார்த்தையை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டார் அவருக்கு. கண்ணதாசனும் போட்டு ஒரு மண்டையை குடைச்சி பார்க்குறாரு. என்ன காதல் இல்லைன்னா அந்த வார்த்தையே இல்லாமல் ஒரு பாட்டு எழுதணுமா, எப்படி சாத்தியம்? அப்புறம் தான் அவருக்கு மார்கழி மாதங்களில் சிறந்தது மார்கழி மாதம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. சரி, இந்த மார்கழியை வச்சு ஒரு பாட்டு பாடினா என்ன அப்படின்னு அவர் அந்த லிரிக்ஸை எழுத ஆரம்பிக்கிறார். அந்த பாட்டு தான் இது. நானும் கொஞ்சம் பாடி பார்க்கலாம்னு கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன். ஓகே. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம், பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாளாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினான் என்னை, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. இந்த பாட்டு சூப்பர் ஹிட்டான பாட்டுங்க. ஓகே, இந்த பாட்டை கேட்டதும் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்ம கவியரசுகிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி பாவமளிப்பு படத்தில் வர மாதிரி எனக்கும் ஒரு பாட்டு எழுதி கொடுங்க, நான் உலகம் சுற்று வாடிகள் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அந்த டைம், அதாவது 70s. ஓகே, அந்த படத்துக்கு காதல்ங்கிற வார்த்தை வராமலே அதே மெட்டில் கொஞ்சம் உல்ட்டா பண்ணி ஒரு பாட்டு நீங்கள் எழுதி கொடுக்கணும்னு சொல்லி கவியரசு கேட்க, உடனே அவரும் யோசனை பண்ணுறாரு. சரி, ஓகே, அதான் அப்படி உருவான பாட்டு தான் இது. அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையில் ஆலயம், தழுவிடும் இளங்களில் வானினம், தமிழும் அவளும் ஓரினம், அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், தழுவிடும் இளங்களில் வானினம், தமிழும் அவளும் ஓரிடம். இதுதான் ரெண்டு பாட்டு மூலமாக கவியரசு கண்ணதாசனுக்கு இது மாதிரி பல பாட்டுகள் எழுதுக்களை சொல்லிட்டே போகலாம். அவருடைய பெருமையை இன்னும் அடுத்த வீடியோவிலையும் நம்ம பார்க்கலாம். நன்றி.